இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவற்றை பற்றி சிந்திக்கிறோம். நமது எண்ணங்கள் நல்லவையாகவும் இருக்கின்றன, அதே சமயத்தில் தீயனவாகவும் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பதில் நமது எண்ணங்கள் ஆழமானவையாகவே இருக்கின்றன. தீய எண்ணங்கள் அடுத்தவரை பற்றி நமக்கு வர காரணம் என்ன? சில சமயங்களில் அவர்களோடு ஏற்பட்ட முன் அனுபவம் காரணமாகிறது என்று சொல்லலாம். நம் மனதில் ஒருவரை பற்றிய தீய எண்ணம் புகுந்துவிட்டால் அதனை மாற்றுவது அவ்வளவு எளிதல்ல. எனவே மனதில் தீய எண்ணங்கள் நுழைய விடாமல் பார்த்து கொள்வதே சிறந்தது. மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்து தீர்மானம் செய்கிறது. சில வேளைகளில் நாம் சிலரை பற்றி மிக பொதுப்படையான விமர்சனங்களை வைக்கிறோம். அவங்க ரொம்ப பொல்லாதவங்க, ரொம்ப மோசம், சரியான பச்சோந்தி, குழி பறிக்கும் குள்ள நரி. இது மிகவும் ஆபத்தானது. காரணம், இந்த பொது விமர்சனங்கள் மனதின் ஆழத்தில் ஏற்பட்ட முடிவிலிருந்து வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட தீய குணங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஒருவரை விமர்சிக்கும் போது அவர் செய்த செயல்களோடு ஒப்பிட்டு பேசுவதே சரியானது என்பதை புரிந்து கொள்வோம். நம் எண்ணம், சொல், செயல்களுக்கான விளைவை அதன் தன்மைக்கு ஏற்ப இன்பமாகவோ துன்பமாகவோ இயற்கை துல்லியமாக நமக்கு திருப்பி தந்து கொண்டிருக்கிறது. உலக சமுதாயத்தில் நாம் எல்லோரும் உறுப்பினர்களே. நம் ஒவ்வொருவரிடத்திலும் வியத்தகு முறையில் இயற்கை அமைப்பும் நியதியும் சிறந்து விளங்குகின்றன. ஆறாவது அறிவின் சிறப்பான பண்பாடு ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு அளவில் ஓங்கி இருக்கிறது. நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு அனுபவமும் அறிவும் உள்ளவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும், அடுத்தவருக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்து அவரை அறியவும் முற்படுவோம். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அவசரமாக அல்ல, ஆழமாக யோசித்து கணிப்போம். நமது மனக்கணக்கு தவறலாம், மனிதரை பற்றிய கணக்கு மட்டும் தவறக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். ஓர் அழகான சிறுமி தனது கைகளில் 2 ஆப்பிள்களை வைத்திருந்தாள். அங்கு வந்த அவளின் தாய், எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு என்றாள். தனது தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி ஓர் ஆப்பிளை கடித்தாள். உடனே இன்னொரு ஆப்பிளையும் கடித்தாள். தாயின் முகத்தில் சிரிப்பு மறைந்து போனது. என் மகள் இப்படி ஒரு சுயநலவாதியாகி போனாள் என்று வருத்தப்பட்டாள். தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் அந்த தாய். உடனே அந்த சிறுமி தாயிடம் சொன்னாள், அம்மா, இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கிறது, இதை சாப்பிடுங்கள் என்று. ஆச்சரியப்பட்டு போன தாய் தனது தவறான கணிப்பை உணர்ந்து வெட்கியும் போனாள். நாமும் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் நடந்து கொள்வோம். அப்போதுதான் நாம் நல் வழியில் பயணிக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை விமர்சனம் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார்.
இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்னும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, நல்ல தொழிலால் களைப்பையாற்றுக. தூயவும் ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல், ஆயர் நீரே அன்புடன் காத்து தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே, தயவாய் துயிலுற நேரம் தந்தே, தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம், உணவோ மயக்கம் தவிர்த்துமை உணர்க.
அளவில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறனுடன் பெருக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம்மடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்முதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா,
செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 41 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33, இறை வார்த்தைகள் 4 முதல் 5, 18 முதல் 19, 20 மற்றும் 22 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த வானதூதர் இருவரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும். நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, ஏனெனில் நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் நான் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார்.
மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரைக் கண்டேன் என்றார். இயேசு தம்மிடம் கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி திரும்பி வரவும், அவரின் பாதையில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 7 புனித யோவான் பேப்டிஸ்ட் தெலசால். பிரான்ஸ் நாட்டிலுள்ள ரீம்ஸ் நகரில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1651 ஏப்ரல் 30 பிறந்தார் யோவான் பேப்டிஸ்ட் தெலசால். பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி இறைபக்தியோடு வளர்ந்த யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1678 ஏப்ரல் 9 குருவானார். இறையியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் இறைபக்தியில் வளர்வதற்கு காரணமாக அமைந்தார். கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1681
கல்விச்சாலை ஆரம்பித்து கல்விப்பணி செய்தார். சமூகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாய் கல்வி அளித்த யோவான் பேப்டிஸ்ட் தலசால் கல்வி கற்பிக்கும் முறையில் புதிய நுணுக்கங்களை ஏற்படுத்தி கல்வியினை எளிமைப்படுத்தினார். கிறிஸ்துவ விழுமியங்களை மாணவர்களுக்கு பாடமாக கட்டமைத்து கற்றுக் கொடுத்த இவர் மாணவர்களை கற்கும் திறன் அடிப்படையில் வகைப்படுத்தி அனைவரும் பாடங்களை புரிந்து கற்க வழிவகுத்தார். மாணவர்கள் தங்களது தாய்மொழி வழியே கற்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து மாணவர்களுடனும் அன்போடு இருந்த அருட்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தலசால் கிபி 1719 விண்ணகமடைந்தார். சமூகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சம கல்வியினை அளித்த அருட்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தலசாலை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1900 மே 24ஆம் நாள் புனிதராக உயர்த்த கிபி 1950 மே 15ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிறிஸ்துவ பள்ளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித யோவான் பேப்டிஸ்ட் தலசால் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளும். பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய, அவர்களை மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசு
இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர்.